ஒரு கிராமத்தில் 3 சாலைகள் கூடும் இடத்துல ஒரு பெரிய வேப்பமரம் இருந்துச்சுங்க. அங்கே ஒரு அனாதை சிறுவன் இருந்தான். அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போகிறவங்க வரவங்க எல்லாத்தையும் பிச்சை கேட்க ஆரம்பிக்கிறான். நாளடைவில் அவன் வாலிபன் ஆகிறான். அதே மரத்தடியில் இருந்து பிச்சையே தொழிலாக செஞ்சிட்டு இருக்கான். இப்படியே காலம் கடந்து போகுதுங்க. 60 வருஷம் ஆன பின்னால் அதே மரத்தடியில் பிச்சைக்காரன் ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டு இறக்குறான். அந்த பிச்சைக்காரனை பார்த்து பழகிய ஊர் மக்கள் எல்லாம் பாவம் பார்த்து அவனை அதே இடத்துல புதைக்கலான்னு குழி நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நோண்டக்குள்ள அங்கே டடக் டடக்குன்னு ஒரு சத்தம் வருதுங்க. பார்த்தா ஏதோ புதையல் உள்ளே இருக்குன்னு தெரிய வருது அவங்களுக்கு. திறந்து பார்க்கும்போது தங்க குவியலாக இருக்குது. இதை பார்த்த ஊர் மக்கள் ஆச்சரியப்படுறாங்கங்க. காலடியில் பெரிய புதையலை வச்சுக்கிட்டு பிச்சை எடுத்துகிட்டு இருக்கான்னு சொல்லி. இந்த உண்மையை புரியாமல் இத்தனை காலமும் வாழ்ந்திருக்கானே, ஒரு வேளை தெரிஞ்சிருந்துச்சுன்னா வரவங்க போகிறவங்கட்டலாம் கையேந்தி பிச்சை எடுத்துருக்க மாட்டான் என வருத்தப்படுறாங்க மக்கள் அனைவரும். இதே போல தான் மனிதர்கள் எல்லாம் இருக்காங்க. புதையல் போல கடவுள் நம் உள்ளத்தில் ஒளிந்திருக்கிறாருங்க. அதை அறியாமல் வெளியில் தேடி போகக்கூடாது. நமக்குள்ள ஏராளமான ஆற்றல், திறமை, நற்குணம், மகிழ்ச்சி, மனதிருப்தி எல்லாம் புதைந்திருக்கின்றன. இதை உணர மறுத்து விட்டு வெளியுலகில் தேடுகிறோம். அதனால் நிம்மதியின்றி தவிக்கிறோம்.